5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது ஒன்றும் ஒரு வாய்ப்பு தானே, அதனால அவருக்கு கொடுத்து பார்க்கலான்ட்டு அதில் நானும் ஒரு ஆள் போட்டிருக்கீங்க. ஆனால் என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் ஆட்சியில் இது நடக்கணும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் சிலப்போ இந்த மது ஒழிக்கிறதா இருக்கலாம், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஜாதி பார்க்காம வந்து எல்லாருக்கும் இது பண்ணுறதா இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம். எதை எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு தான் கேட்குறேன். ஏன்னா நிறைய இடத்துல சின்ன பசங்களை பேஸ் பண்ணி தான் தப்புங்களே நடக்குது. நிறைய பேர் போல்டாக இருந்தாலும் இன்னமும் வந்து வீட்டு உள்ள முடங்கி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காக ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். நேற்று வந்து அதுக்கான ஒரு சைன் பண்ணிருக்காரு, பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் தெரியும் எது ஒன்றும் நடக்குதா இல்லையான்ட்டு. நன்றிக்கா. தேங்க்யூ. 11th 10th 12th ஃபெயில் ஆகிறாங்களே, அவங்களாம் சூசைட் பண்ணிக்காமல் இருக்கணும். அதுக்கு விஜய் ஏதாச்சும் பண்ணாலும் திருப்பி படிக்கிற மாதிரி எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் வேறு ஏதாச்சும் சூசைட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் அது இறந்து போகிறாங்க, நிறைய பேர் லைஃப் ஸ்பாயிலாக போகுது. அதுவும் இல்லாமல் 11th 12th பசங்களே ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. பெரிய காலேஜ் படிக்கிற அண்ணங்களும் எடுத்துகிட்டு வந்து தராங்க. இல்லை வரேன். விஜய் வெற்றி பெற்றார்ல, அப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்? சந்தோஷமா தான் இருந்துச்சு. இந்த புகைப்பிடித்தல் இதெல்லாம் வந்து விஜய் ஒழிப்பாருன்னு நம்புறியா? நம்புறேன். சரி, நீங்கள் சொல்லுங்க சார். இந்த மாதிரி விஜய் சிஎம் ஆயிட்டாரு, விஜயோட அந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாமே. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி எப்படியோ இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் அவர் புதுசாக வந்திருக்காரு, என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாமே. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். விஜய் ஆட்சியில் என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? இந்தந்த விஷயங்கள் இன்னும் விஜய் பண்ணணும். போதை, அப்புறம் லேடிஸ்க்கு பாதுகாப்பு, அப்புறம் எல்லாத்துலேயுமே லஞ்சம், அது ஒரு பக்கம். மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா எஜுகேஷன், அதில் கொஞ்சம் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதாவது பெண்கள் எங்கேயாவது வந்து இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவோ ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா உடனே தீர்வு காணணும் மாதிரி நேற்று அதுக்கு சைனும் பண்ணிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கப்பட்ட திட்டம் தான், நல்லது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது என்னென்னு தெரியும், இப்போ அதனால வரப்போகிற மாற்றம் என்னன்னு தெரியும்ல நம்மளுக்கு. ஸோ எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைச்சா எங்களுக்கு ஹாப்பி தானே. நன்றி சார். எதிர்பார்க்குறீங்க சார் 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்சி நல்ல ஆட்சி கொடுத்தா ஓகே எல்லாருக்கும். இல்லை, என்ன எதிர்பார்க்குறீங்க? இதை விஜய் செய்யணும்னா என்ன நினைப்பீங்க? எல்லாரும் வந்து இருக்கிற ஆட்சியை விட்டு இப்போ இந்த ஆட்சிக்கு வந்துருக்காங்கன்னா இவங்க நல்லது செய்வாங்க அப்படின்றதுக்காக தான். அவங்க செஞ்சதை விட இன்னும் நல்லதாக எல்லாமே செய்யணும். மெயினாக வந்து ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் எஜுகேஷனில் வந்து இவங்க நல்லா இன்னும் பண்ணணும், அதுதான் மெயின். எப்படி பார்க்குறீங்க இந்த? ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து இருக்கிற இதில் வந்து ஜனங்களுக்கு வந்து இருக்கிறது விலைவாசி எல்லாமே எல்லாமே சமாளிச்சிடுறாங்க. ஆனால் இந்த எஜுகேஷன் மட்டும்தான் வந்து ரொம்ப இருக்கிறதே ரொம்ப சவாலாக இருக்குது. அதில் வந்து அவர் நல்லா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல பசங்களுக்கு எஜுகேஷன் நல்ல வெல் எஜுகேஷன் கொடுத்தா போதும். ஏன்னா இந்த மெடிக்கல் ஃபீல்டு இருக்குல்ல, அதில் தான் ரொம்ப வந்து சஃபர் ஆகிறாங்க நிறைய பேர். அதில் நல்லா கொடுத்தா போதும். எஜுகேஷன் அண்ட் மெடிக்கலில் கவனம் செலுத்தணும்னு நிறைய. ஆமாம். தேங்க்யூ. எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய்க்கு. விஜய்க்கா? விஜய் எந்த கட்சி? டிவிகே. விசில் அடிப்பியா? விஜய் பண்ணா நல்லா இருக்கும். என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? எந்த விஷயங்களை சரியா விஜய் ஆட்சியில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீட் கேன்சல் பண்ணணும்னு நான் அறிவிக்க கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக இதில் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, அதை கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சரக்கு கடைலாம் வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும். 5 வருஷம் ஆட்சியில் இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா? மெயின் அதுதான். ஏன்னா வேலை வெட்டிக்கு போகாமல் அங்கே போய் அடிச்சுட்டு தானே எல்லாமே பண்ணுறாங்க. அது கேன்சல் பண்ணாலே போதும். கவர்மெண்ட் வேலை கொடுக்க சொல்லுங்கள் எல்லாருக்கும். எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலைங்களா, வீட்டுக்கு ஒரு ஆளுக்குங்களா? எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நம்ம இலவசம் தேடி போகவே தேவையில்லை. நம்மளே பார்த்துக்கிட்டோன்னா அப்புறம் எதுக்கு இலவசம்லாம் தேவையே கிடையாதுல்ல, அதுக்காக சொல்லுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களோட எதிர்பார்ப்பு எப்போவுமே அதிகமாக தான் இருக்குது இப்போதைக்கு. இருந்த ஆட்சியும் இன்னும் குறை சொல்கிறதுக்கு நிறைய இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் பண்ணார். ஆனால் அதை விட பெட்டராக நாங்கள் எதிர்பார்க்குறோம் இவர்கிட்ட. என்னக்கா விஜய் ஆட்சியில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறது என்னதுக்கா? ஆக்சுவலாக நான் போட்டதும் டிவிகேக்கு தான் போட்டது. எதிர்பார்ப்பு என்னென்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும். இந்த போதையிலேருந்து மற்ற நிறைய பழக்கங்கள்லேருந்து வெளியில் வரணும். அதுக்கான நல்ல ஒரு
திட்டங்களை இப்போ நேற்று கொண்டு வந்து வரணும். பெண்கள் பாதுகாப்பு படைன்னு ஒன்று பண்ணி விஜய் சைன் பண்ணிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எங்கேயாவது பெண்கள் பாதிக்கப்பட்ட உடனே நடவடிக்கை எடுக்கிறது மாதிரி. கண்டிப்பாக அது எடுத்தால் எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் அது அமலுக்கு சிட்டி அதாவது தலைநகரம் மட்டுமே நல்லா இருந்தால் பத்தாது. முகம் மட்டும் நம்ம பாலிஷ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உடல் முழுக்க நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லா இதுவுமே நல்லா பார்த்துக்கிட்டா தான். அந்த மாதிரி தான் கடைக்கோடி வரைக்கும் எல்லா ஏரியாவும் நல்லா இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடுன்றது நல்ல நாடாக விளங்கும். அதுக்கான ஒரு எஃபெக்ட் அவர் போட்டார்னா இன்னும் அடுத்தடுத்த எலெக்ஷனில் அவரே தான் வருவார். நன்றிக்கா. ஆனால் உங்கள்கிட்ட அவ்வளோதானே. விஜய் அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன இந்த எதிர்பார்க்குறீங்க? வருஷம் பண்ணுவார்ண்ணா. அதாவது சினி ஃபீல்டில் அவர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காரோ அதை விட இதில் நல்லா பண்ணுவாப்புல. ரொம்ப எதிர்பார்க்குறோம். என்ன உங்களோட எதிர்பார்ப்புங்கிறது எதுக்கு மேலே இருக்குது? எந்த விஷயத்தில் விஜய் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயம்னா எந்தெந்த விஷயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் மைனஸாக இருக்கோ அது எல்லாமே ஒரு ப்ளஸ் ஆகி கொடுத்தாருன்னா அதுவே போதும்ண்ணா. வேற ஒன்றும் பெண்களோட பாதுகாப்பு படைன்னு சொல்லி நேற்று சைன் பண்ணிருக்காரு. அதுக்கான ஆமா. வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? பெண்களோட கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட்டு சைன் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குண்ணா. இது இருக்க லைஃப்ல அந்த மாதிரி சந்தோஷமே பட்டதில்லை. அவர் சிஎம் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்தீங்களா? சத்தியமா எதிர்பார்க்கல. சரி. சிஎம் கஷ்டமாயிடுச்சு. இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லும்போது. தான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் ஆட்சியில் என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா? என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் பாதுகாப்பு. இப்போ வந்து பெண்கள் பாதுகாப்பு ஒரு படை அப்படின்னு ஒரு இதை அறிவிச்சிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு ஏதாவது பாதிக்கப்பட்டால் உடனே வந்து இது பண்ணுறது மாதிரி. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நேற்று வந்து ஒரு கையெழுத்து போட்டார், ஆமா. பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெண்கள் எங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாச்சுன்னா உடனே அதுக்கான ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இனி பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நம்புறீங்களா? நம்புறோம். என்ன வேற ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? விஜய் ஆட்சியில் இது நடக்கணும்னா என்ன நினைக்கிறீங்க? இது போதும், பெண்கள் பாதுகாப்பு போதும். நம்புகிறேன். கான்ஃபிடண்டாக இருக்கலாமா? உன் பேர் என்ன பேர்? என் பேர் பிரணவ் கந்தன். சரி. எங்கள் அம்மா வந்து விஜய் கோட் போட்டாங்க. ஆ. எங்கள் அப்பா ரெட்டலை. பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறேன்னா நல்லபடியாக ஆட்சி செய்யணும். வேறு இந்த போதைப் பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் முக்கியமாக அந்த இதுதான். ஏன்னா இப்போல்லாம் மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல் காலேஜில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாலே அந்த இதுதான் இருக்குது பெரிய இதாக போதைப் பொருள். அந்த இது முக்கியமாக. அடுத்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த இதுதான் மேக்ஸிமம் ஃபோக்கஸாக பண்ணலான்னு யோசிக்கிறேன். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க 5 வருஷம் ஆட்சி? நல்லா தான் புதுசாக வந்திருக்குறாங்கல்ல, பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்றாரோ அதெல்லாம் பூரா பண்ணணும். அப்போதான் அது சூப்பரா சிஎம். இல்லைன்னா அவ்வளோதான். எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு 2500 வரணும், பசங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னும் 8 கிராம் அது இது கொடுக்கணும், அப்புறமா புடவை இதுவோ கொடுக்கணும், நமக்கு இது கொடுக்கணும். வேற என்னென்ன சொன்னாரு? எதுவோ பில்டப் மாதிரி சொன்னாரு. எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லது. அப்போதான் நல்லது. ஹீரோ இல்லைன்னா ஜீரோ. நீங்க சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? நமக்கு 250 2500 வேணும். நமக்கு அதுதான் நமக்கு. 2026 விஜய் சிஎம் ஆகிட்டாரு. அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அவர் அவ்வளோலாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. பாலிடிக்ஸை பற்றி தெரிவிக்க முடியாது. எப்படியும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகும். இருக்க 234 தொகுதியிலையும் என்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை இருக்குன்னு அவர் தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் பண்ணிட்டோம். நல்லது பண்ண இந்த விஷயங்கள் பண்ணா இப்போ வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு இருக்குது, மது விலக்கு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப காலமா இருந்துகிட்டு அது எல்லா வருஷமும் இருந்துகிட்டு இருக்கு. எல்லா ஆட்சியிலுமே இருக்குது. எதை ஒழிக்கணும், எதை ரொம்ப கம்மி பண்ணா மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் அதை கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. எல்லாருக்குமே படித்தவங்க படிக்காதவங்க. ஒரு வீட்டில் ஆம்பளை படிச்சிருப்பான், ஒரு வீட்டில் பொண்ணு படிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு வேலை கொடு. அவங்க வீட்டில் அவங்க லைஃப் செட்டில். மற்றவங்க தேவைப்படாது. அடுத்தவங்க கை எதிர்பார்க்க தேவை கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லைங்க, ஏதோ ஒரு வேலை. கடன் அதிகம் இருக்குது. இருக்கிற பர்சனல் இஎம்ஐ இருக்குது, இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ இருக்குது, கன்சூமர் லோன் இருக்குது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. அதை இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுங்க போதும். யாரும் கடன் வாங்க போகிறது கிடையாது. அதை வாங்குறதுனால தான் இருக்கிறலாம் கடன் படுறான், கஷ்டப்படுறான், ஒரு வேலைக்கு 2 வேலைக்கு வெளியே போகிறான். அதை கம்மி பண்ணுங்க போதும். நன்றி வருது. ட்ரிப்ளிகேனில் அவ்வளோ போதை பொருள் இருக்குது. நீங்கள் செப்பாக்கா திருவள்ளிக்கு சரி, மற்ற டிஸ்ட்ரிக்ட் சரி, எல்லாமே போதை பொருள் ஜாஸ்தி. நீங்கள் மதுவிலக்கு ஒழிக்க தேவையில்லை. மதுவிலக்கு தவிர்த்து மற்ற போதை இருக்குது தெரியுமா, அதை ஒழிங்க. அதை ஒழிச்சாலே போதும், பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நன்றி.
சொல்கிறேன்